தாய்மார்கள, பெரியோர்கள, அனைவருக்கும் வணக்கம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி கருத்துக்களை கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். இன்று காலை நாமக்கல் மாவட்டத்தில் பாஜக அரசின் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை எரித்து கருப்பு கொடி ஏற்றி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முழக்கமிட்டுள்ளார். தமிழ்நாடெங்கும் தீ பரவட்டும், பாசிச பாஜகவின் ஆணவம் ஒழியட்டும். அன்று தமிழ்நாட்டில் பற்றத் தொடங்கிய இந்திய எதிர்ப்பு தீ டெல்லியை சுட்டெரித்தது. டெல்லி பணிந்த பின்பே எங்கள் தீ தணிந்தது. இன்று தமிழரை சொந்த நாட்டில் அகதிகளாக்கும் கருப்பு சட்டத்தின் நகலை எரித்து மற்றும் ஒரு தீயினை பற்ற வைத்திருக்கிறேன். இத்தீயும் திராவிட நாடெங்கும் பரவும், பாஜகவின் ஆணவத்தை அடக்கி காட்டும் என்று தனது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீராய்வு என்ற பெயரால் ஒரு சூழ்ச்சி. வட மாநிலங்களின் எம்பிக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து தென் மாநிலங்களின் உறுப்பினர்களை குறைக்க செய்யும் வஞ்சக செயல் அரசியலமைப்பு சட்ட அடிப்படை கட்டுமானத்தை தகர்க்கும் என்று திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். மேலும் இன்று காலை சென்னை பெரியார் திடலில் கருப்பு கொடி ஏற்றி ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறுசீராய்வு மசோதாவை கண்டித்து அதன் நகலை எரித்து உரிமை முழக்கமிட்டுள்ளார். தீ பரவட்டும் என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. கடந்த சில நாட்களாகவே தொகுதி மறுசீரமைப்பு குறித்தே தேசிய அளவில் விவாதம் வெடித்துள்ளது. தொகுதி மறுசீராய்வு என்றால் என்ன? ஏன் கடந்த 50 ஆண்டுகளாக இவை செய்யப்படவில்லை? இப்போது ஏன் மீண்டும் பேசுபொருளாக உள்ளது என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்கள் என்று ஒன்றிய அரசு சொல்லும்போது சொன்னதை கேட்டு கச்சிதமாக செயல்படுத்தியது தென் மாநிலங்கள். இப்போது 50 ஆண்டுகளாக தொகுதி மறுசீரமைப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. மகளிர் இடஒதுக்கீடு என்ற தேன் தடவிய உருண்டையை ஊட்டுகின்றனர். உள் ஒதுக்கீட்டுடன் கூடிய மகளிர் ஒதுக்கீட்டை தனியே கொண்டு வரட்டும், வரவேற்போம். இரண்டும் ஒன்றல்ல, வேறு வேறு. புதிய மறுசீரமைப்பு நடந்தால் வட மாநிலங்களின் தொகுதிகள் 70 முதல் 80% வரை அதிகரிக்கும். ஆனால் தென் மாநிலங்களுக்கு 30% மட்டுமே அதிகரிக்கும். இது நாடாளுமன்றத்தில் தென்னிந்தியாவின் குரலை வலுவிழக்கச் செய்யும். இதுதான் இன்றைய பதட்டத்திற்கு காரணம். கரோனா முடிந்த நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏற்படாததற்கு யார் பொறுப்பு? முதல் கண்டனத்தை இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கருப்பு கொடி ஏற்றி தெரிவித்துள்ளார். சென்னை பெரியார் திடலில் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் கருப்பு கொடி ஏற்றியது மட்டுமல்லாமல் தொகுதி மறுவரை மசோதாவின் நகலை எரித்து ஏராளமான கழக தோழர்களின் உரிமை முழக்கமிட்டுள்ளார். தீ பரவட்டும் என்றார் அறிஞர் அண்ணா அன்று. இதோ இன்று பரவ ஆரம்பித்து விட்டது என இன்றைய தலையங்கம் தொகுதி மறுசீரமைப்பு பற்றிய பல்வேறு தகவல்களை புள்ளி விவரங்களோடு தெரிவித்துள்ளது. தொகுதி மறுவரை மசோதா 2026 உடனடியாக கைவிடப்பட வேண்டும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை மசோதாவை அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைத்து எதிர்ப்போம் என மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார். டெல்லியில் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்திற்கு பின் பேசிய அவர், மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை காங்கிரஸ் ஆதரிக்கிறது எனினும் அது கொண்டு வந்த முறையை எதிர்க்கிறோம் என்றார். அதில் அரசியல் உள்நோக்கம் உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதற்காக அரசு இப்படி செய்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவை ஒரே ஒரு மத அடையாளத்திற்குள் அடக்க முடியாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதி கோட்டேஸ்வர் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா தன்னை ஒருபோதும் இந்து நாடு என அறிவித்துக் கொண்டதில்லை என தெரிவித்தார். மேலும் இந்து என்ற வார்த்தைக்கு எந்த அர்த்தமும் இல்லை. இந்து என்ற சொல்லி சிந்து நதிக்கு அப்பால் வசிக்கும் மக்களை குறிக்க வெளிநாட்டினரால் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு சொல்லாகும் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டில் வேலையின்மை கடந்த மார்ச் மாதத்தில் 5.10% சற்றே அதிகரித்துள்ளது என தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ள தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது முந்தைய பிப்ரவரி மாதத்தில் 4.9% இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக பணியாற்றி வந்த 3 நீதிபதிகள் நிரந்தர நீதிபதிகளாக நேற்று பதவியேற்றனர். போதி விருட்சம் விருது என்னை இன்னும் பணி செய்ய ஊக்குவிக்கிறது. மனிதத்தன்மையை இழக்கச் செய்த ஜாதி அமைப்பிலிருந்து மீண்டும் மனிதர்களாக நம்மை மீட்டெடுப்பதே நமது இலக்கு.
அந்த புரட்சி பாதையில் நாம் தொடர்ந்து நடப்போம். பெங்களூரில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் தமிழர் தலைவர் ஆற்றிய உரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. அனைவரையும் மதித்து வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பு முதலமைச்சரிடம் இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியிடம் அந்த தலைமை பண்போ அனுசரிக்கும் மாண்போ இல்லை என்று தேசிய முற்போக்கு திராவிடர் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அநீதி நிகழும் போதெல்லாம் நம்மை உயர்த்தி பிடிப்பது இந்த திராவிட குடும்பம் என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கூறியுள்ளார். ஒன்றிய அமைச்சர்கள் பணம் கொண்டு வருகின்றனர், ஆனால் எங்களது வாகனம் குறிவைக்கப்படுகிறது என மம்தா குற்றச்சாட்டு. திராவிட மாடல் ஆட்சியில் மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஏராளமான திட்டங்களை பற்றி திமுக சார்பில் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 3 லட்சம் அரசு ஊழியர்கள் அஞ்சல் வாக்குகளை செலுத்தியுள்ளனர். இந்து வாக்காளர்களை மட்டுமே குறிவைக்கும் பாஜக தேர்தல் அறிக்கையை தமிழ்நாடு மக்கள் புறக்கணிப்பார்கள் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பதிக்கப்பட்டிருந்த தங்கம் திருடப்பட்ட விவகாரத்தில் போதிய காலக்கெடுவுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாததால் கைதான 12 பேரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் இன்று திமுக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். மகளிர் இடஒதுக்கீட்டுடன் இணைத்து பாஜக தந்திரம். தொகுதி மறுவரைக்கு இந்தியா கூட்டணி எதிர்ப்பு. தொகுதி மறுவரையறை மூலம் ஓபிசி பிரிவு உரிமைகளை பிரதமர் மோடி திருடுகிறார். ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மோடி விரும்புவது நடந்தால் சிறிய மாநிலங்கள், தென் மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் கணிசமாக பாதிக்கப்படும். மேலும் அவற்றின் பிரதிநிதித்துவம் குறையும் என ராகுல் காந்தி கண்டனம். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஊதிய நெருக்கடி குஜராத் முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊதிய நிலுவைத் தொகைகள் மாத கணக்கில் பாக்கி உள்ளன. ராஜஸ்தான் பாஜக அரசின் காவிமயமாக்கும் இன்னொரு முயற்சி. அரசு பள்ளிகளில் மாணவர்களின் பெயர்களுக்கு பதிலாக கலாச்சார ரீதியாக வேரூன்றிய மாற்று பெயர்களை வைப்பதை நோக்கமாக கொண்ட ராஜஸ்தான் அரசின் சார்த்தக நாம் அபியான் திட்டம் கல்வியை காவிமயமாக்கும் ஒரு நடவடிக்கை என்று விமர்சகர்கள் குற்றச்சாட்டு. மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு முன்மொழியப்பட்டுள்ள 33% இடஒதுக்கீட்டிற்குள் SC, ST, OBC சேர்ந்த பெண்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி வலியுறுத்தியுள்ளார். ஒன்றிய அரசு முன்மொழிந்துள்ள தொகுதி மறுவரையறை நடவடிக்கை பஞ்சாபிற்கு எதிராக அப்பட்டமான பாகுபாடு காட்டுவதாக உள்ளதாக அகாலி தளம் விமர்சனம். இந்த நடவடிக்கையானது நாட்டில் ஏற்கனவே வலுவிழந்துள்ள கூட்டாட்சி அமைப்புக்கு ஒரு மரண அடியாக அமையும் என அகாலி தளம் தலைவர் சுக்பீர் பாதல் வர்ணித்துள்ளார். தொகுதி மறுவரையறை நடவடிக்கை நாடாளுமன்றத்தில் தென் இந்தியாவின் குரலை ஒடுக்கி மூச்சு திணற செய்யும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கண்டனம். திராவிடர் கழகம் நடத்தும் பெரியாரியல் பயிற்சி பட்டறை வருகின்ற ஏப்ரல் 25, 26 ஆகிய 2 நாட்கள் ஒகேனக்கலில் நடைபெற உள்ளன. அது தொடர்பான செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. இன்றைய அறிவியல் அரங்கம் பகுதியில் பூமியை விட்டு வெகு தூரம் சென்ற மனிதர்கள், ஆர்டெமிஸ் 2 விண்கலத்தின் பிரமிக்க வைக்கும் புதிய சாதனைகளை பற்றியும், வைக்கோலில் இருந்து தார் சாலை ரூபாய் 4000 கோடி மிச்சப்படுத்தும் பயோ பிட்மின் தொழில்நுட்பம் பற்றியும் இடம்பெற்றுள்ளது. விவசாயிகளின் உயிர் நாடியான இலவச மின்சாரம் கேள்விக்குறியாகிறதா? புதிய மின்சார திட்டம் வந்தால் இலவச மின்சாரம் முழுமையாக முடிவுக்கு வரும் என பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மத்திய குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இந்த பேச்சுதான் சோசியல் மீடியாவில் இன்று திமுக தொண்டர்களால் பகிரப்பட்டு வருகிறது. மக்களவை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் டெல்லி முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சென்னையில் 20ஆம் தேதி பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பரப்புரை செய்ய உள்ளார். வடிவேல் காமெடி நிஜமானது. பீகார் மாநிலத்தில் சுமார் 8937 நீர்நிலைகள் காணாமல் போய் உள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. நேற்று சென்னையில் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மா. சுப்பிரமணியன் அவர்களை ஆதரித்தும், விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் AMV பிரபாகர் ராஜா அவர்களை ஆதரித்தும் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் செய்த பரப்புரை பற்றிய படங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள், கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.